வயலோ 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 செழிக்க வாழ்வு தந்தானே, வயலோ வாழ்வு தந்தானே. அட பொன்னா விளையோ பூமிக்கு நல்ல விவரம் தந்தானே, உழவனின் உறவா வந்தானே. வயலோ 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 செழிக்க வாழ்வு தந்தானே, வயலோ வாழ்வு தந்தானே. அட பொன்னா விளையோ பூமிக்கு நல்ல விவரம் தந்தானே, உழவனின் உறவா வந்தானே. தந்தன தந்தன தர தந்தானே, மங்கள பொங்கிட துணை வந்தானே. தந்தன தந்தன தர தந்தானே, மங்கள பொங்கிட துணை வந்தானே. வணக்கம் வேளாண் பெருமக்களே, இன்றைய பொன் விளையும் பூமி நிகழ்ச்சியில் முதலில் வருவது வேளாண் செய்திகள், வேளாண் சந்தை நிலவரம் மற்றும் வேளாண் மண்டலங்களின் இன்றைய வெப்பநிலை குறித்தும், தொடரும் வேளாண் தொழில்நுட்ப பகுதியில் சேர்வராயன் மலைப்பகுதியில் ஆந்தூரியம் மலர் சாகுபடிக்கான அறிமுகம் விளக்குகிறார் சேலம் மாவட்டம் ஏற்காடு தோட்டக்கலை ஆராய்ச்சி நிலைய தோட்டக்கலைத்துறை உதவி பேராசிரியர் முனைவர் PS கவிதா அவர்கள். இனி வருவது வேளாண் செய்திகள். வணக்கம். வேளாண் செய்திகள். முதலில் வருவது மாத்தி யோசிச்சேங்க. ரோஜா சாகுபடியில் வெற்றி கண்ட வேளாண்மையாளர் தேனி மாவட்டம் சீலையம்பட்டி S. பாண்டி தரும் செய்தி. வேளாண் ஆலோசனை நேரத்தில் தக்காளியை தாக்கும் ஊசியிலை துளைப்பான் விளக்குகிறார் முனைவர் K. ராமராஜு அவர்கள். ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையம் உழவர் சந்தையில் காய்கறிகளின் இன்றைய விலை நிலவரம். வேளாண் வானிலையில் மேற்கு மண்டல மாவட்டங்களுக்கான வானிலை அறிவிப்பு மற்றும் இன்று காலை வரை தமிழ்நாட்டில் வடகிழக்கு பருவமழை பொழிவு பற்றிய அறிவிப்பு, உழவர் மற்றும் மீனவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு. விரிவான செய்திகள். மாத்தி யோசிச்சேங்க. தேனி மாவட்டம் தோட்டப்பயிர், மலைப்பயிர், நெல், கரும்பு, தானியங்கள் போன்றவற்றிற்கு சிறப்பான மண் வளமுடைய நிலப்பகுதியாகும். இம்மாவட்டத்தில் உள்ள வேளாண் அறிவியல் நிலையம் இம்மாவட்ட வேளாண்மையாளர்களுக்கு செம்மையான பணியினை ஆற்றி வருகின்றது. அவ்வகையில் இந்நிலையத்தின் வழிகாட்டுதலோடு ரோஜா சாகுபடி மேற்கொண்டு வரும் சீலையம்பட்டி வேளாண்மையாளர் S. பாண்டி தனது சாகுபடி அனுபவங்களை நம்மிடம் கூற கேட்டபோது, இப்போ நம்ம தேனி மாவட்டம் சீலையம்பட்டியில் பாண்டிங்கிறவங்களோட ரோஜா தோட்டத்தில் இருக்கோம். இப்போ அவங்களோட விவசாய அனுபவங்களை தெரிஞ்சுக்கிறதுக்காக இங்கே வந்திருக்கோம். வணக்கம்ண்ணா. வணக்கம். எத்தனை வருஷமாக நீங்கள் விவசாயம் பண்ணிகிட்ருக்கீங்க? நாங்கள் இப்போ 10-15 வருஷமாக விவசாயம் பண்ணிக்கிருக்கோம். எல்லோரும் நிறைய பயிர் போடும்போது நீங்கள் இந்த ரோஜாவை நாங்கள் முதல்ல பார்த்தீங்கன்னா வெங்காயம் போட்டிருந்தோம். அந்த சீசனில் பார்த்துருந்தீங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு நட்டம் தான் வந்துச்சு. அப்போ விளையும் இல்லை, அவ்வளோ பொலியும் ஆகலை. அப்போ இல்லாதனால நாங்கள் என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த செனட் அப்படின்னு சொல்லி KVK அப்படின்றது வந்து காமர்ஸ்வரத்தில் இருக்காங்க. அவங்கள்ட்ட போய் நாங்கள் ஆலோசனை பண்ணுறப்போ அவங்க ஒரு சில அறிஞர்கள் என்ன சொன்னாங்க, இந்த மாதிரி நீங்கள் போடுங்க, நல்லா இருக்கும், லாபம் வரும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதனால் வந்து ரோஜாவுக்கு நாங்கள் மாறி வந்தோம். சரி, எவ்வளோ ஏரியாவில் இதை போட்டிருக்கீங்க? இது வந்து 1 ஏக்கர் போட்டிருக்கோம். குற்றாலத்தில் கண்டு வாங்கிட்டு வந்து ஒரு கண்டு 3 ரூபா, அந்த 3 ரூபா கண்டு வாங்கிட்டு வந்து அதை பதிய வச்சு நாங்கள் வந்து இப்போ விவசாயம் பண்ணிக்கிருக்கோம். எந்த இடைவெளியில் போட்டிருக்கீங்கன்னா? இப்போ பார்த்தீங்கன்னா அகலம் வந்து 8 அடி, நீளம் வந்து 3 அடி போட்டு நாங்கள் வச்சுருக்கோம். கண்ணு வச்சு எத்தனை நாளுக்கு அப்புறம் பூ பூக்க ஆரம்பிக்கும்? கண்டு வச்சதுன்னா ஒரு 40-45 நாளில் வந்து பூ வந்துடும். ஐயோ, நீர்லாம் எப்படி பாய்ச்சிருங்க? நீரில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஓசு போட்டு ட்ரிப்பு விட்டுருக்கோம். இப்போ ஒரு சிலர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வந்து அதை வந்து கண்ணாறு மாதிரி எடுத்து வந்து இது பண்ணுறாங்க. களையெல்லாம் அதிகமாக இருக்குது, அதை கட்டுப்படுத்த என்ன பண்ணுறீங்க? களையை கட்டுப்படுத்துறதுக்கு வந்து கூலி ஆளுகளை வச்சு வந்து களையை எடுப்போம். ஆளுங்களை வச்சு தான் ஆளுகளை வச்சு தான் வேறு எதுவும் மிஷின்லாம் இல்லை, யூஸ் பண்ணல. ஆளுகளை வச்சு கை களையாது அந்த இதை வச்சு பயன்படுத்திக்கிருக்கோம். சரி, இந்த கவாத்தெல்லாம் எப்போ எடுப்பீங்கண்ணா? கவாத்து வந்து வருஷத்துக்கு ஒரு தடவை அடிப்போம். ஒரு டைம் வருஷத்துக்கு அதுக்கும் ஏதாவது மெஷின் யூஸ் பண்ணுறீங்களா? மெஷின் அதுக்கு வந்து கூலி ஆளுகள் இருப்பாங்க, அவங்கள வச்சு நாங்கள் கவாத்து அடிச்சுக்கிறோம். மெஷினில் வச்சு நாங்கள் இது பண்ணுறதில்ல. இப்போ இந்த ரோஸ் போட்டு எத்தனை நாள் ஆகுதுண்ணா? இப்போ இந்த ரோஸ் போட்டு பார்த்தீங்க அப்படின்னா 2-3 வருஷம் ஆச்சு. இப்போ அதில் என்ன உங்களுக்கு நிறைய நோய் பூச்சிலாம் வந்திருக்குமே? நிறையா பூச்சிலாம் இருக்கும். பார்த்தீங்கன்னா அந்த மழை டயத்தெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா புழு தின்னும்,
இல்லைன்னா அந்த சொரட்டை மாதிரி பூ வரும். அப்படின்றப்ப நாங்கள் என்ன செய்வோம் அப்படின்னா அந்த பக்கத்தில் இருக்க காமாட்சிபுரத்தில் இருக்க கேவிகே அவங்கள்ட்ட போய் என்ன சொன்னால் அவங்க கொடுக்குற மருந்தை வந்து இந்த மாதிரி புழு இருக்குது, அதே மாதிரி பூவுக்கு கலர் இல்லை அப்படின்னு சொல்லி கேட்குறப்ப வந்து அவங்க வந்து என்ன செய்வாங்க, ஒரு சில மருந்துகளை கொடுப்பாங்க. அதை நாங்கள் ஸ்ப்ரே பண்ணி வச்சு அதை நம்ம பயன்படுத்திக்கிறோம். சரி, இப்போ பூலாம் அதிகமாக வரத்துக்கு ஏதாவது ஸ்ப்ரே பண்ணுவீங்களா? அது மாதிரி ஏதாவது பண்ணிட்டு ஆமாம், கண்டிப்பாக. பூ அந்த இப்போ இருக்குது அப்படின்னா தான் அந்த மொட்டு அதிகமாக வர்றதுக்கு என்ன செய்வாங்கன்னா அதுக்குன்னு தனி மருந்து இருக்குது. அந்த மருந்தை வாங்கி நான் என்ன செய்வோன்னா அடிச்சு விட்டோம் அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட நாளுக்குள்ளே வந்து பூ வந்து அதிகமாகும். இப்போ வந்து நீங்கள் ஆள் விட்டு தான் பறிக்கிறீங்களா? ஆமாம், கூலி ஆள் விட்டு தான் நாங்கள் பறிக்கிறோம். எத்தனை நாள் விடுவீங்க? இப்போ நான் காலைல வரோம் அப்படின்னா 4 பேர் வருவோம். அதாவது பூ நிறைய ஆயிடுச்சு அப்படின்னா நிறைய 4 பேர் வந்து என்ன செய்வோம்னா 3 மணிக்கெலாம் வந்துடுவோம். 3 மணிக்கு வந்து அந்த பூவை கிள்ளி கொண்டு போய் மார்க்கெட்டில் போய் கொண்டு போய் சீலியம்பட்டிலே வந்து பூ மார்க்கெட் இருக்குது. அது எப்படி மார்க்கெட்டில் எப்படி பூவோட சைஸு அந்த கலர்லாம் பார்த்து எடுப்பாங்களா இல்லை மொத்தமாக அப்படி? இல்லை, மொத்தமாகவே பூ நம்ம மேக்ஸிமம் வந்து உதிராமல் இருந்தாவே வந்து அவங்க மாலை கட்டுறதுக்கு வந்து எடுத்துக்கிடுவாங்க. கமிஷன்களில் வந்து ஏழை விடுவாங்க. அந்த பூ என்ன அன்னன்னைக்கு என்ன ரேட்டு போதோ அதை வச்சு நாங்கள் வந்து அதை வருமானம் பார்த்துக்கிருக்கோம். எத்தனை நாளைக்கு ஒரு டைம் பூவை கட் பண்ணுவீங்கன்னா? பூவுக்கு எடுக்கிறது பார்த்தீங்கன்னா ரெகுலராக காலைல வந்து எடுத்துரும். 3 மணிக்கு எடுக்கிறோம் அப்படின்னா இப்போ ஒரு நாளைக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 8 கிலோலேருந்து 15 கிலோக்குள்ள வரைக்கும் கிடைக்கும். அது மார்க்கெட்டில் போய் வந்து எவ்வளோ அன்னன்னைக்கு என்ன ரேட்டு போதோ அதை வச்சு அந்த தோராயமாக ஒரு மதிப்பை வச்சு அந்த இதை வச்சு நாங்கள் வருமானத்தை வச்சு பார்த்துக்கிருக்கோம். தோராயமாக ஒரு கிலோ எவ்வளோக்கு போகுது? இப்போ பார்த்தீங்க அப்படின்னா 10 ரூபாயிலேருந்து 50 ரூபா வரைக்கும் போகும். அது அந்த சீசன் டயத்துலதே வந்து அந்த பூவோட விலைகளை நிர்ணயிப்பாங்க. இப்போ பூ இல்லாதப்போ என்ன செய்வாங்கன்னா 100 ரூபாய்க்கு கூட போகும். அது எவ்வளோ எப்படி கூட என்னெல்லாம் பூ வந்து சொல்ல முடியாது. ஒரு ரோஜா சாகுபடியில் நீங்கள் மென்மேலும் வெற்றி பெற வாழ்த்துக்கிறோம். இதே மாதிரி நீங்களும் உங்களோட சாகுபடியில் அதிகமாக மகசூல் எடுக்கணும்னா அருகில் இருக்க வேளாண் அறிவியல் மையத்தை தொடர்பு கொண்டு உங்கள் மகசூலை அதிகப்படுத்திக்கோங்க. மேலும் விவரம் பெற எஸ் பாண்டி அவர்களை 0919054350 என்ற கைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளவும். இனி வருவது வேளாண் ஆலோசனை நேரம். இன்றைய வேளாண் ஆலோசனை நேரத்தில் தக்காளியை தாக்கும் புதிய பூச்சி வகையான ஊசி இலை துளைப்பான் பற்றி விவரிக்கின்றார் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் தாவர பாதுகாப்பு மையத்தின் இயக்குனர் முனைவர் கே ராமராஜு அவர்கள். தமிழ்நாட்டில் சமீப காலத்தில் தக்காளி பயிரில் ஒரு புதிய பூச்சி தோன்றி அதிக சேதத்தை ஏற்படுத்தி வருகின்றது. சமீப காலத்தில் தக்காளியில் இந்த பூச்சி தோன்றி சேதத்தை ஏற்படுவதை பற்றி அதன் அறிகுறிகள் என்னென்ன, அது எவ்வாறு கண்காணிக்க வேண்டும், அது வந்தால் எப்படி கட்டுப்படுத்த வேண்டும் என்பதனை பற்றிய விளக்கங்களை நான் தருகிறேன். இந்த தக்காளியில் இலைகள், காய்கள் மற்றும் பழங்களில் தோன்றி இந்த பூச்சி அதிக சேதத்தை ஏற்படுத்துகின்றது. இந்த பூச்சியின் பெயர் ஊசி இலை துளைப்பான் அல்லது தக்காளி பின்வோம் என்று ஆங்கிலத்தில் கூறுவார்கள். நுண்காய் துளைப்பான் என்று அழைக்கப்படும். பழங்களிலே சிறிய சிறிய துளைகளை இடுவதால் இதை நுண் துளைப்பான் அல்லது பின்வோம், அதாவது குண்டூசி ஹெட் எப்படி இருக்குமோ அந்த அளவுக்கு இதனுடைய துளைகள் இருக்கும். அதனால்தான் இதை பின் ஹெட் வோம் அல்லது பின் வோம் என்று கூறுகிறார்கள். இலையிலே இது ஊசி போன்ற ஓட்டையை ஏற்படுத்தி அதனுள்ளே இருந்து துளைத்து கொண்டு பச்சையத்தை சாப்பிடுவதால் இதை ஊசி இலை துளைப்பான் அல்லது இலை துளைப்பான் என்று பெயரிடப்படுகின்றது. இந்த ஊசி இலை துளைப்பான் கத்தரியிலே சேதத்தை ஏற்படுத்துவதாக கண்டறியப்பட்டுள்ளது. மேலும் இது பரவுவதற்கு, மற்ற பயிர்களிலே பரவுவதற்கு வாய்ப்புகள் உள்ளன. இதன் சேதாரங்களை எவ்வாறு கண்டுபிடிப்பது? இந்த முட்டைகளை இந்த பெண் பூச்சியானது இலைகள் மற்றும் காம்புகளில் மற்றும் பூ பகுதிகளை இடுகின்றன. அவற்றிலிருந்தும் வெளிவரக்கூடிய புழுக்கள் இலைகளிலே முதலில் சென்று காய்கள் இல்லாத பொழுது இலைகளில் ஊடுருவி அதில் பச்சையத்தை சாப்பிடுவதால் ஆங்காங்கே உங்களுக்கு திட்டு திட்டாக வெளிரியதாக காணப்படும். இந்த பாதிக்கப்பட்ட பகுதிகளை நீங்கள் சூரிய வெளிச்சத்தில் பார்க்கும் பொழுது கண்ணாடி போன்று தோன்றும். இந்த மாதிரி பாதிக்கப்பட்ட இடங்களில் பச்சையம் இருக்காது. அந்த இடங்களில் உள்ள திசுக்கள் எல்லாம் சுரண்டப்பட்டு இருக்கும். அங்கே நீங்கள் பாதிக்கப்பட்ட இடங்களிலே புழுவின் கழிவுப் பொருட்கள் இருக்கும். பிறகு காய்கள் வந்த பிறகு அவைகள் மேல் நோக்கி சென்று காய்களில் அந்த இலை காம்புகளுக்கு கீழே சிறிய குண்டூசி அளவுக்கு துவாரங்களை ஏற்படுத்தி அதனுள் சென்று உட்பகுதியை சாப்பிடும். எங்கெல்லாம் உங்களுக்கு துவாரங்கள் தென்படுகின்றதோ அல்லது துளைப்பான்கள் காணப்படுகின்றதோ அந்த துளைப்பான்களுக்கு பகுதியில் அருகிலே பார்த்தீர்கள் என்றால் இந்த கழிவுப் பொருட்கள், புழுக்களின் கழிவுப் பொருட்கள் காணப்படும். மேலும் ஒரு
பழத்தில் அல்லது காயில் சுமார் 8 முதல் 10 துளைப்பான்கள் இருக்கும். இவ்வாறு துளைகளை இடுவதால் பழம் காய்ந்து அழுகிவிடக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இந்த ஓட்டைகள் மூலம் பூஞ்சானங்கள் உள்ளே சென்று பழங்கள் அழுகும் நிலை அதிக அளவிலே ஊக்குவிக்கப்படுகின்றன. இதனால் அதிகமாக பாதிப்பு ஏற்படும் பொழுது மகசூல் பாதிக்கப்படுகின்றது. சந்தையில் பழங்கள் எல்லாம் நிராகரிக்கப்படுகின்றன. தக்காளியில் இந்த பூச்சியின் தாக்குதல் அதிகமாக இருக்கும் பொழுது நான் கூறும் மருந்துகளில் ஏதேனும் ஒன்றை தெளித்து இதனை கட்டுப்படுத்த வேண்டும். குளோரான்ட்ரான் இல்லிப்ரோல் அல்லது சைனோட்ரான் இல்லிப்ரோல் அல்லது இமிடாக்ளோபிரிட், இந்த மூன்றில் ஏதேனும் ஒரு மருந்தை 1 மில்லி 3 லிட்டர் தண்ணீரில் கலந்து நன்கு இலை பகுதி மற்றும் காய்ப்பகுதியில் படும்படி தெளித்து இதன் சேதாரத்தை கட்டுப்படுத்த வேண்டும். இல்லையென்றால் இண்டாக்சோகார்ப் என்ற மருந்தை 1 மில்லி 2 லிட்டர் தண்ணீரில் கலந்து அடித்து தெளித்து கட்டுப்படுத்தலாம். தாவர பூச்சிக்கொல்லியான அசோடிராக்டின் என்ற வேப்ப எண்ணெய் கரைசலை, அதாவது 1% கரைசலை 2 முதல் 3 மில்லிகள் 1 லிட்டர் தண்ணீரில் கரைத்து நன்கு இலை மற்றும் காய்களில் படும்படி தெளித்து இந்த பூச்சியின் சேதாரத்தை கட்டுப்படுத்தலாம். மேலும் விவரம் பெற கே ராமராஜு அவர்களை 08909056704 என்ற கைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளவும். விளம்பர இடைவேளைக்கு பிறகு வேளாண் செய்திகள் தொடரும். சுகமாய் பரவும் நறுமணத்தில், சுவை எனும் இன்பத் தோட்டத்தில், வளர்ச்சி எனும் பாதையில், மலர்ந்திருக்கும் புன்னகையில், பசுமையான செடிகளில், பெரிய பெரிய வர்த்தகங்களில், தேனீக்களின் ரீங்காரத்தில், மகிழ்ச்சியின் இன்ப ஒலியில். NHM தோட்டக்கலை இயக்கம். எங்கள் விருப்பம் உங்களது புன்னகை. இனி வருவது வேளாண் சந்தை. வேளாண் சந்தையில் ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையம் உழவர் சந்தையில் காய்கறிகளின் இன்றைய விலை நிலவரம். கத்தரிக்காய் 1 கிலோ 80 ரூபாய்க்கும், வெண்டைக்காய் 1 கிலோ 36 ரூபாய்க்கும், அவரைக்காய் 1 கிலோ 45 ரூபாய்க்கும், சின்ன வெங்காயம் 1 கிலோ 40 ரூபாய்க்கும், பெரிய வெங்காயம் 1 கிலோ 36 ரூபாய்க்கும், பச்சை மிளகாய் 1 கிலோ 40 ரூபாய்க்கும், தக்காளி 1 கிலோ 28 ரூபாய்க்கும், கறிவேப்பிலை 1 கிலோ 50 ரூபாய்க்கும், கொத்தமல்லி 1 கிலோ 60 ரூபாய்க்கும், புதினா 1 கிலோ 60 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டது. இனி வருவது வேளாண் வானிலை. வேளாண் வானிலையில் மேற்கு மண்டல மாவட்டங்களான கோவை, ஈரோடு, திருப்பூர் ஆகிய மாவட்டங்களில் காற்றின் வெப்பநிலை அதிகபட்சமாக 27.3 டிகிரி செல்சியஸ் ஆகவும் குறைந்தபட்சமாக 21.7 டிகிரி செல்சியஸ் ஆகவும், காற்றின் ஒப்பு ஈரப்பதம் 75.3% காற்றின் வேகம் மணிக்கு 3.4 கிலோமீட்டர் ஆகவும், மண்ணின் ஈரப்பதம் 15 சென்டிமீட்டர் ஆழத்தில் 50.7% மண்ணின் வெப்பநிலை 15 சென்டிமீட்டர் ஆழத்தில் 21.3 டிகிரி செல்சியஸ் ஆகவும், மழையின் அளவு 1.2 மில்லிமீட்டர் ஆகவும், சூரிய கதிர்வீச்சு 197.8 கலோரி பெர் சென்டிமீட்டர் ஸ்கொயராகவும், வளிமண்டல அழுத்தம் 968.2 ஹெக்டா பாஸ்கல் அளவாகவும், இலையின் ஈரப்பதம் மணிக்கு 8.6 இருந்தது. இன்று காலை வரை தமிழ்நாட்டில் வடகிழக்கு பருவமழை பொழிவு பற்றிய அறிவிப்பு. திருநெல்வேலி மாவட்டம் பாபநாசத்தில் 13 சென்டிமீட்டர் ஆகவும், திருவள்ளூர் மாவட்டம் சோழவரத்தில் 7 சென்டிமீட்டர் ஆகவும், தஞ்சாவூர் மாவட்டம் பட்டுக்கோட்டை, திருவள்ளூர் மாவட்டம் தாமரைப்பாக்கம், திண்டுக்கல் மாவட்டம் ஒட்டன்சத்திரம், சத்திரப்பட்டி மற்றும் திருவள்ளூர் மாவட்டம் திருவள்ளூர் மற்றும் திருவாலங்காடு மற்றும் தஞ்சாவூர் மாவட்டம் மதுக்கூர், நாகப்பட்டினம் மாவட்டம் வேதாரண்யம் ஆகிய இடங்களில் தலா 6 சென்டிமீட்டர் ஆகவும், திருவள்ளூர் மாவட்டம் ரெட்ஹில்ஸ், கரூர் மாவட்டம் கடவூர், திண்டுக்கல் மாவட்டம் பழனி, திருவள்ளூர் மாவட்டம் பூண்டி, தஞ்சாவூர் மாவட்டம் அதிராம்பட்டினம், திண்டுக்கல் மாவட்டம் வேடச்சந்தூர்,
திருவள்ளூர் மாவட்டம் பூந்தமல்லி, திண்டுக்கல் மாவட்டம் திண்டுக்கல், திருச்சி மாவட்டம் மணப்பாறை, திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி, திருப்பூர் மாவட்டம் உடுமலைப்பேட்டை ஆகிய இடங்களில் தலா 5 சென்டிமீட்டராகவும், திண்டுக்கல் மாவட்டம் காமாட்சிபுரம், திருப்பூர் மாவட்டம் தாராபுரம், புதுக்கோட்டை மாவட்டம் மணமேல்குடி, தஞ்சாவூர் மாவட்டம் தஞ்சாவூர், திருவள்ளூர் மாவட்டம் புழல், திருநெல்வேலி மாவட்டம் மணிமுத்தாறு, ராமநாதபுரம் மாவட்டம் RS மங்கலம், திருவள்ளூர் மாவட்டம் செம்பரம்பாக்கம், ராமநாதபுரம் மாவட்டம் தொண்டி, புதுக்கோட்டை மாவட்டம் இலுப்பூர், திருவாரூர் மாவட்டம் முத்துப்பேட்டை, புதுக்கோட்டை மாவட்டம் புதுக்கோட்டை ஆகிய இடங்களில் தலா 4 சென்டிமீட்டராகவும் மழையளவு பதிவாகியது. வானிலை முன்னறிவிப்பு. உழவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு. தமிழ்நாட்டில் டிசம்பர் 9 புதன்கிழமை அன்று விருதுநகர், ராமநாதபுரம், திருநெல்வேலி, தூத்துக்குடி, கன்னியாகுமரி ஆகிய மாவட்டங்களில் 2.5 சென்டிமீட்டர் முதல் 6.4 சென்டிமீட்டராகவும், ஏனைய மாவட்டங்களில் 0.5 சென்டிமீட்டர் முதல் 2.4 சென்டிமீட்டராகவும் மழைப்பொழிவு இருக்கும் என வானிலை ஆய்வு மையம் அறிவிக்கின்றது. மீனவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு. பலமான காற்று வடகிழக்கு மற்றும் கிழக்கு திசையிலிருந்து மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்தில் தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி கடலோர பகுதிகளில் வீசக்கூடும். மீனவர்கள் எச்சரிக்கையுடன் கடலுக்கு செல்லுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். இத்துடன் இன்றைய வேளாண் செய்திகள் நிறைவடைந்தன. நன்றி, வணக்கம். வேம்பு கலந்த யூரியா. சிறந்த உற்பத்திக்காக வேம்பு கலந்த யூரியா நம் நாட்டிலேயே 70 லட்சம் டன்னாக அதிகரிக்க 6 ஆலைகள் சீரமைக்கப்படுகின்றன. FCIL-இன் கோரக்பூர், சித்ரி, தல்ச்சர் மற்றும் ராமகுண்டம் ஆலைகள், HFCL-இன் பரௌனி மற்றும் BVFCL-இன் நாமருல் போர்ட் ஆகியன. பழம் நழுவி பாலில் விழுந்தது போல இப்பொழுது நம் நாட்டிலேயே வேம்பு கலந்த யூரியா உற்பத்தி செய்யப்படும். இதனால் விவசாயிகளுக்கு நன்மையே விளையும். 10% வரை தானிய உற்பத்தி அதிகரிக்கும். மண்ணில் 10 to 15% நைட்ரஜன் திறன் அதிகரிக்கும். சிறந்த உற்பத்திக்கு வேம்பு கலந்த யூரியா. சேலம் மாவட்டம் ஏற்காட்டில் அமைந்துள்ள கிழக்கு தொடர்ச்சி மலையினுடைய ஒரு பகுதி சேர்வராயன் மலைப்பகுதியாகும். இங்கு அமைந்துள்ள தோட்டக்கலை ஆராய்ச்சி நிலையம் கோவை தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் கீழ் செயல்பட்டு வருகிறது. சேர்வராயன் மலைப்பகுதி கடல் மட்டத்திலிருந்து சுமார் 1500 மீட்டர் உயரத்தில் அமைந்துள்ளது. சேர்வராயன் மலைப்பகுதியில் பொதுவாக பயிரிடப்படும் பயிர்களில் காபி, ஊடுபயிராக கமலா ஆரஞ்சு, மிளகு பல்வகை பழப்பயிர்களாகும். தோட்டக்கலை ஆராய்ச்சி நிலையத்தின் மூலமாக கொய்மலர் சாகுபடிக்கு முக்கியத்துவம் கொடுக்கும் வகையில் ஆந்தூரியம் மலர் சாகுபடி அறிமுகம் செய்துள்ளது. இம்மலர்களின் சிறப்பு அம்சங்கள் மற்றும் சாகுபடி தொழில்நுட்பங்கள் குறித்து விளக்குகிறார் சேலம் மாவட்டம் ஏற்காடு தோட்டக்கலை ஆராய்ச்சி நிலைய தோட்டக்கலைத்துறை உதவி பேராசிரியர் முனைவர் PS கவிதா அவர்கள். நம்ம இப்போ சேலம் மாவட்டத்தில் உள்ள ஏற்காடு அப்படின்னு அமைஞ்சிருக்கிற சேவராயன் மலைப்பகுதியில் நம்ம இருக்கிறோம். இது வந்து கிழக்கு தொடர்ச்சி மலை பகுதியில் ஒரு பகுதி சேவராயன் மலைப்பகுதி. இங்கே வந்து தோட்டக்கலை ஆராய்ச்சி நிலையம் ஏற்காடு தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் கீழ் செயல்பட்டு வருது. இந்த சேவராயன் மலைப்பகுதி வந்து பார்த்திங்கன்னா கடல் மட்டத்திலேருந்து 1500 மீட்டர் உயரத்தில் இருக்குது. இங்கே வந்து பொதுவாக பயிரிடக்கூடிய பயிர்கள் வந்து காப்பி,
அதில் ஊடுபயிர் வந்து மிளகு, கமலா ஆரஞ்சு, பல்வகையான பலப்பயிர்கள். ஆனால் வந்து இப்போ வந்து நம்ம தோட்டக்கலை ஆராய்ச்சி நிலையம் மூலமாக கொய்மலர்களுக்கும் ஒரு முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படின்றதுக்காக தான் நம்ம வந்து ஆந்தூரியம் அப்படிங்கிற கொய்மலரை வந்து இங்கே அறிமுகப்படுத்தியிருக்கோம். இந்த ஆந்தூரியம் எப்படின்னு பார்த்தீங்கன்னா உலக அளவில் இருக்கிற முதல் 10 இடங்களில் இருக்கிற கொய்மலர்களில் இதுவும் ஒன்று. இந்த கொய்மலர்கள் வந்து இன்றைக்கி வணிக ரீதியாக பெரும் வரவேற்பை பெற்றிருக்கு. பொதுவாக வந்து இது அந்த காலத்தில் வந்து காஃபி தோட்டங்களில் அழகு பயிராக மட்டும்தான் இந்த ஆந்தூரியம் வந்து பயிரிடப்பட்டு வந்துட்டு இருந்தது. ஆனால் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த மலர்களோட தன்மை, அதனோட வேஸ்ட் லைஃப்னு சொல்லுவோம், அதெல்லாம் பார்த்துட்டு தான் இது வந்து கொய்மலராக வந்து கொண்டு வந்திருக்காங்க. இதனோட தாயகம் வந்து தென் அமெரிக்காவில் உள்ள ஆண்டஸ் மலைப்பகுதி. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது அதிகமாக பயிரிடப்படக்கூடிய ஏரியா வந்து நெதர்லாண்ட்ஸு, மொரீஷியஸு, அதுக்கப்புறம் வந்து ஹவாய். இந்த 3 நாடுகள் தான் வந்து இந்த ஆந்தூரியம் உற்பத்தியில் வந்து முதன்மையாக இருக்காங்க. இவங்க எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பசுமை குடிலில் வந்து வளர்த்துட்ருக்காங்க. ஆனால் நம்மளோட இங்கே ஷேவராயன் மலைப்பகுதியில் பசுமை குடிலெலாம் தேவை கிடையாது. ஆனால் வந்து இந்த ஆந்தூரியம்க்கு என்ன தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 21லேருந்து 28 டிகிரி சென்டிகிரேட் வரைக்கும் அது வெப்பநிலையை தாங்கும். ஈரப்பதம் அப்படின்னு பார்த்தோம்னா 70லேருந்து 80% வரைக்கும் இதுக்கு தேவை. இந்த 1500 மீட்டர் கடல் மட்டல் உயரத்தில் வந்து பார்த்திங்கன்னா இது எல்லாமே தாங்கி வளரக்கூடிய சீதோஷ்ண இருக்கிறனால இந்த ஆந்தூரியம் வந்து இங்கே நல்லா வருது. சில டைம் வந்து 32 டிகிரி செல்சியஸும் வெப்பநிலை போகுது இந்த மாதிரி இடங்களில். அந்த மாதிரி டைமில் என்ன பண்ணணும்னா நம்ம வந்து ஓப்பன் கல்டிவேஷன் சொல்கிற திறந்த வெளியில் போகாமல் ஷேர்நெட் கல்டிவேஷன் சொல்லிட்டு நிழல்வலை குடிலில் போகும்போது இதையும் நம்ம வந்து நம்ம கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வந்து வளர்க்க முடியுது. இந்த நிழல்வலை குடிலில் வந்து நம்ம எல்லா ரகத்தையுமே பண்ணுறது கிடையாது. நம்ம ஷேவராயன் மலைப்பகுதிக்கு ஏற்ற ரகங்களை மட்டும் நம்ம பரிந்துரை செய்கிறோம். ஆந்தூரியத்தில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய கலர் இருக்குது. அதில் வந்து சிகப்பு, ஆரஞ்சு, வெள்ளை, பச்சை 2 கலரும் கலந்தது, சிகப்பும் ஆரஞ்சும் கலந்தது, வெள்ளையும் சிகப்பும் கலந்தது, இந்த மாதிரி வந்து பல்வேறு நிறங்கள் இருக்குது. அதில் வந்து பார்த்திங்கன்னா முக்கியமானது வந்து ஹவாயன் ரெட்டு, ட்ராபிகானா, அப்புறம் மொரீஷியஸு, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா லேடி ஜேனு, இந்த மாதிரி வந்து நிறைய ரகங்கள் இருக்குது. இங்கே நம்ம வந்து பரிந்துரை பண்ணுறது வந்து சிகப்பு, ரோஸ் ரகங்கள் மற்றும் வந்து லேடி ஜேனுங்கிறது வந்து பாட்டட் கல்ச்சர், சிறு பூவாக இருக்கும். அதை வந்து நம்ம வந்து பரிந்துரை செய்கிறோம். இந்த ஆந்தூரியம் நடவுக்கு வந்து தேவையான காலநிலை, மண் மற்றும் இது பார்த்திங்கன்னா மண் வந்து 4.5லேருந்து 6 வரைக்கும் கார அமிலத்தன்மை இருக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நடவு பருவம் வந்து ஜூலைலேருந்து செப்டம்பர், மழை வரும் காலங்கள்லாம் நடும்போது நல்லா செழித்து வளரும். அதை அதாவது ஆந்தூரியத்தை வந்து உற்பத்தி செய்கிறது எப்படின்னு பார்த்திங்கன்னா 4 வகை. அதில் வந்து முதலாவது வந்து விதை மூலம் உற்பத்தி, 2வது வந்து இடைக்கணுக்கள் சக்கர்ஸ்ன்னு சொல்லுவோம், அது மூலம் உற்பத்தி. அப்புறம் 3வது வந்து கட்டிங்ஸு, நல்லா வளர்ந்து பெருசாக இருக்கிற 3 வயது முதல் 4 வயது உள்ள ஆந்தூரியம் வந்து அப்படியே கட்டிங்ஸ் மாதிரி எடுத்துகிட்டு அதை வந்து வளர்ச்சி ஊக்கி IBL டிப் பண்ணி அப்படியே நம்ம எடுத்து நடவு பண்ணிக்கலாம். 4வது முறை வந்து திசு வளர்ப்பு முறை. கமர்ஷியலாக வந்து திசு வளர்ப்பு முறை தான் அதிகமாக போயிட்டுருக்கு. அது வந்து ஒரு செடியை வந்து உங்களுக்கு 20 ரூபா வரைக்கும் போகும். இந்த சக்கர்ஸ் முறை வந்து மிகவும் எளிது, நம்மளே வந்து அதை செஞ்சுக்கலாம். இப்போ வந்து நடவு பண்ணும்போது என்ன பண்ணணும் அப்படின்னா பெட்ஸ் முறை, ட்ரென்ச்சஸ் முறைன்னு சொல்லுவோம். பெட்ஸ் வந்து அப்படியே சமவெளியாக போட்டுட்டு ஒவ்வொரு ஆந்தூரியமுக்கும் இடைவெளி வந்து 60 சென்டிமீட்டர் பை 60 சென்டிமீட்டர், அதாவது 2 அடி இடைவெளி இருந்தால் போதும். ட்ரென்ச்சஸ் வைக்கும்போது 3 அடி இடைவெளி வேணும். இந்த ட்ரென்ச் எதுக்காக வெட்டுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னதான் இங்கே வந்து மலைச்சரிவு பகுதியில் பிளான்டிங் பண்ணாலும் தண்ணி தேக்கம் வந்து இருக்கக்கூடாது. அதுக்காக வந்து அந்த ட்ரென்ச்சை வெட்டி அது வந்து வடிகால் வசதியாக நம்ம பண்ணுறோம். ட்ரென்ச் வந்து 3 அடிக்கு 1 ட்ரென்ச் வச்சுட்டு ஒரு செடிக்கு இடையில வந்து 2 அடி இடைவெளியில் அந்த செடியை நம்ம நடவு பண்ணுறோம். நடவு பண்ணும்போது மண்ணோட ஊடகம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மண்ணுக்கு மேலே வந்து நம்ம வந்து இது கரித்துண்டு, பிரிக்ஸ்ன்னு சொல்லுவோம் இல்லையா, செங்கல் பீசஸ், அந்த ஓடு, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா தேங்காய் நார், இது வந்து முக்கியமான காம்போசிஷன். 2 பங்கு மண்ணுனா மீதி 1 பங்கு வந்து இதெல்லாம் கலந்து நம்ம போடணும். இது வந்து உங்களுக்கு வந்து ஈரத்தன்மையும் பாதுகாக்கும். மற்றபடி வந்து வேருக்கு வந்து ஒரு grip கிடைச்சா போதும். சாயிலிருந்து அது பெருசாக வந்து உரங்களையோ எருவையோ எந்த நியூட்ரியன்ஸையும் எடுத்துக்காது. நம்ம வந்து எல்லாமே இலை வழியாக தான் நம்ம கொடுக்க போகிறோம். ஃபஸ்ட்டு நடவு பண்ணும்போது தொழுயரு மட்டும் நம்ம கொடுக்கணும், மற்றபடி எதுவுமே நம்ம கொடுக்க வேணாம். இதை போட்டுட்டு நம்ம நடவு பண்ணிட்டா போதும். முதல் 6 மாதம் வரைக்கும் NPKன்ற இதை வந்து நம்ம கொடுக்க வேண்டியதில்லை. அதுக்கு வந்து என்ன பண்ணணும்னா 10 கிலோ சாணமும் 2 கிலோ DAPயும் எடுத்துக்கிட்டு 200 லிட்டர் தண்ணியில் அதை கரைச்சிடணும். அந்த ஸ்ப்ரேவை வந்து நம்ம 6 மாதம் வரைக்கும் 15 நாள் இடைவெளியில் இலை மேலே தெளிக்கணும். அதுக்கப்புறம் 6வது மாதத்துக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா பூ வரத்துக்கு முன்னாடி 10-20-20 அந்த கணக்கில் வந்து NPK அது வந்து 0.2% அதை வந்து கரைச்சி நம்ம இலை வழியாக கொடுக்கணும். அதுவும் 15 நாளைக்கு ஒரு முறை. அதுக்கப்புறம் பூ வந்து ஆரம்பித்ததுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா 20-30-30 அந்த கான்சன்ட்ரேஷனில் வந்து நம்ம வந்து ஃபோலியார் ஸ்ப்ரேயிங் பண்ணணும். அதுவும் 0.2%. இப்போ வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த ஆந்தூரியத்தில் முக்கியமாக கவனிக்க வேண்டியது வந்து
அந்த செடி வந்து 4லேருந்து 6 இலையை மட்டும்தான் நம்ம அதில் விட்டு வைக்கணும். மீதி இலைகளை வந்து லீஃப் ப்ரூனிங்னு சொல்லுவோம். அதை பண்ணிகிட்டே இருக்கணும். அதை பண்ணலைன்னா உங்களுக்கு வந்து பூஞ்சான நோய்களும் அந்த மாதிரி அழுகல் நோய் இந்த மாதிரிலாம் வந்துடும். டென்ஸாக வந்துடும் கிராப்பு. அந்த கிராப்பில் வந்து அந்த இலையை வந்து தின் பண்ணிகிட்டே இருக்கணும். இதில் பூ வந்து நமக்கு வந்து எக்கனாமிக் பார்ட். இந்த பூ எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீண்ட காம்பு, நீண்ட தண்டு, அதுக்கப்புறம் வெத்தலை போல் ஒரு வடிவம். அதை வந்து நம்ம வந்து ஸ்பேத்துன்னு சொல்லுவோம். அதுக்கு மேலே ஸ்பாடிக்ஸ்னு சொல்லுவோம். இந்த ஸ்பேத்து தான் டிஃப்ரெண்ட் கலரில் வரும். ஸ்பாடிக்ஸில் தான் நமக்கு உண்மையான மலர்கள், ஆண் பெண் இரு மலர்கள் இருக்கும். அதை தான் வந்து கிராசிங் பண்ணி சீடு எடுப்பாங்க. அது வந்து ஆராய்ச்சிக்கு மட்டும்தான் விதை உற்பத்தியில் நம்ம செய்கிறோம். வருடம் முழுவதும் வந்து ஒரு செடி வந்து பார்த்திங்கன்னா 6லேருந்து 8 பூவை வந்து நமக்கு கொடுக்கும். அந்த 8 பூக்களும் பார்த்திங்கன்னா ஒரு பூ வந்து அவங்க கொள்முதல் விலை வந்து அவங்கவுங்க இடத்துலையே வந்து 15 ரூபாய் வரைக்கும் போகும். இப்போ வந்து முதல் வருஷம் ஒரு 150 சதுர மீட்டருக்கு 1.5 லட்ச ரூபாய் நம்ம வந்து இன்வெஸ்ட் பண்ணால் தான் இதை வந்து நம்ம செய்ய முடியும். அப்போ வந்து உங்களுக்கு வந்து இந்த ஷேட் நெட்டு லோ காஸ்ட்டில் செஞ்சுக்கலாம். இரும்பு கம்பிகளை வைக்கிறத விட சவுக்கு இந்த மாதிரி கேஷ்னரா போல்ஸ் வச்சு நம்ம பண்ணிக்கலாம். அந்த ஷேட் நெட்டோட உயரம் வந்து உங்களுக்கு 3 மீட்டர் நம்ம நிலத்துலேருந்து இருக்கணும். அதுதான் அதனோட கண்டிஷன். முதல் வருடம் மட்டும்தான் நமக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டு. அதுக்கப்புறம் ரெண்டாவது வருடத்துலேருந்து 3 பூக்கள் வரும். 3வது வருடத்துலேருந்து 5லேருந்து 6 பூக்கள். இது மாதிரி நம்ம ஒரு 6 வருஷம் வரைக்கும் வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம அதையவே வந்து தாய் செடியிலிருந்து எடுத்து இன்னொரு பக்கம் வந்து நம்ம பிளான்டிங் பண்ணிக்கணும். அப்போ செடியோட காஸ்ட் வந்து நமக்கு குறையும். அதுக்கப்புறம் 3வது வருஷத்துலேருந்து 1.25 லட்ச ரூபாய் கண்டிப்பாக வருஷத்துக்கு கிடைக்கும். இதில் முக்கியமாக வந்து இந்த ஆந்தோரியம் வந்து வீட்டில் வந்து பொழுதுபோக்குக்காக வீட்டில் நேரத்தை வந்து வீணடிக்கிறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்க ஒரு லேடிஸ்க்கு வந்து இது முக்கியமான ஒரு பெரிய பிஸ்னஸ்ஸு. வீட்டிலேருந்தே அவங்க ஈஸியாக வந்து செஞ்சுக்கலாம். குறைஞ்சது ஒரு 100 சதுரடி இல்லைனா 150 சதுரடி இடம் இருந்தால் போதும். மேலும் இளைஞர்களும் இதை வந்து இந்த கொய்மலர் சாகுபடியை வந்து ஒரு சிறு தொழிலாக எடுத்து அவங்கவுங்க தோட்டங்களில் வந்து கமலா காஃபிக்கு இடையில வந்து இதையும் செஞ்சு உங்கள் வாழ்வாதாரத்தை மேம்படுத்திக் கொள்ளுமாறு நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். மேலும் விவரங்கள் பெற முனைவர் PS கவிதா அவர்களை 0422222234 மற்றும் 0421222456 என்ற தொலைபேசி எண்களில் தொடர்பு கொள்ளலாம். 9/12/2015 புதன்கிழமை அன்று பொன் விளையும் பூமி நிகழ்ச்சியில் மாத்தி யோசிச்சேங்க. கருவேப்பிலை சாகுபடி குறித்து தேனி மாவட்டம் சீலியம்பட்டி கிராம வேளாண்மையாளர் ஆம்ஸ்டாங் தரும் செய்தி. வேளாண் ஆலோசனை நேரத்தில் ஏற்காடு வட்டார தோட்டக்கலை பயிர்களும் திட்டங்களும் குறித்து சேலம் மாவட்டம் ஏற்காடு அரசு தாவரவியல் தோட்டக்கலை அலுவலர் டி மீனாட்சி சுந்தரம் தரும் விளக்கம். வேளாண் தொழில்நுட்ப பகுதியில் சப்போட்டாவில் மதிப்பூட்டும் தொழில்நுட்பங்கள் குறித்து வேலூர் மாவட்டம் விரிஞ்சிபுரம் வேளாண் அறிவியல் நிலைய மனையியல் துறை உதவி பேராசிரியர் முனைவர் KP சிவகுமார் தரும் விளக்கங்கள் ஆகியன இடம்பெறும். வேளாண் பெருமக்களே, இன்றைய நிகழ்ச்சியில் இடம்பெற்ற அனைத்து பகுதிகளும் உங்களுக்கு பயனுள்ளதாக அமையும் என நம்புகிறோம். பொன் விளையும் பூமி நிகழ்ச்சியினை நீங்கள் இணையதள வழியாகவும் காணலாம். எங்களின் இணையதள முகவரி www.youtube.com/user/agriculture-chennai மற்றும் www.ddpodigai.org.in. ட்விட்டர் மற்றும் ஃபேஸ்புக் ஆகிய சமூக வலைதளங்களில் AgriDD சென்னை என்ற முகவரியில் பார்த்து பயன்பெறலாம். உங்களின் கருத்துக்களும் ஆலோசனைகளும் வரவேற்கப்படுகின்றன. அனுப்ப வேண்டிய மின்னஞ்சல் முகவரி ddagri05chennai@gmail.com. மேலும் வேளாண்மை பற்றிய விவரம் பெற www.farmer.gov.in என்ற இணையதளத்திலும் 180018011551 என்ற தொலைபேசி எண்ணிலும் தொடர்பு கொள்ளலாம். மீண்டும் நாளைய பொன் விளையும் பூமி நிகழ்ச்சியில் பல புதிய தகவல்களோடு சந்திப்போம். நன்றி, வணக்கம்.